ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது MotoRIO சேனல். நான் தான் ரியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஏற்காடு ட்ரிப் பற்றின பிளான் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வில் பி த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. ஏன்னா சென்னையிலேருந்து என்ன டைமிங் நீங்கள் கிளம்பி எந்த ரூட் வழியாக போனால் ஏற்காடு என்ன டைமிங் ரீச் ஆவீங்க, அண்ட் ஏற்காடு மேலே என்னென்னலாம் ஸ்பெஷலான பிளேசஸ் இருக்குது, அண்ட் என்ன டைமிங்கில் எப்படிலாம் போனீங்கன்னா அந்த இடத்த க்ரௌடே இல்லாமல் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக அழகாக பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் கைடு கொடுக்குற ஒரு வீடியோ தான் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது MotoRIO சேனல். நான் தான் ரியோ. ட்ராவல் ஸ்டார்ட் ஆன டைமிங் பார்த்தீங்கன்னா நைட் 11 o'clock. அண்ட் நைட் ரைடு ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன்னால். ஏன்னா கண்டிப்பாக டே டைமில் வெயிலில் லாங் ட்ரைவ் ஓட்டுறதுன்றது ஒரு கடுப்பான ஒரு விஷயம். அதனாலேயும் ப்ளஸ் அந்த மலை அடிவாரத்துலேருந்து மேலே ஏறுற அந்த டைமிங் இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஒரு ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ் டைமில் அது ஏறினா தான் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அழகாக பதிவாகும். நம்மளும் அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே மேலே போகலாம் அப்படின்ற ஒரு பிளான்னால இங்கேருந்து இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6 hours காமிச்சிது. ஸோ பிரேக் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 7.5 நம்ம போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நைட்டு 11 o'clock இருந்து ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் இங்கேருந்து நம்ம செங்கல்பட்டு அந்த மேல்மருவத்தூர் அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் கழித்து உளுந்தூர்பேட்டை அப்படின்ற ஒரு ஏரியா வரும். அங்கேருந்து நீங்கள் ரைட் எடுக்கிறீங்கன்னா டுவர்ட்ஸ் சேலம் போகிற ரூட் அது. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா சேலத்துக்கு ரொம்பவே முன்னாடி அயோத்தியாப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஏரியா வரும், ரயில்வே கிராசிங்கில் வரும். அங்கேருந்து திருப்பி ரைட் எடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு லெஃப்டில் உங்களுக்கு மலையோட அடிவாரம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு விடிஞ்சிருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் டைமில் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அந்த மலையோட ஸ்டார்டிங்கில் அப்படி ஏறும் போது இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. மேலே ஏற 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 அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு இடமா நடுவில் நிறுத்தி போகிறதெல்லாம் அதை எப்படி சொல்கிறதுங்க, இளையராஜா சாரோட பாட்டு மாதிரி, வைரமுத்து சாரோட கவிதை மாதிரி அவ்வளோ ஒரு அழகான விஷயம்லாம் தாண்டி போகிறதுன்றது ஒரு கொடுப்பனையான விஷயம். ஸோ அன்றைக்கி எனக்கு அந்த பிளெஸ்ஸிங் கிடச்சிது. அதெல்லாம் ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு நான் மேலே போகிறதுக்கு எனக்கு ஒரு 9:30 அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறமா ஊரோட அந்த அழகை நம்ம ரசிக்க, ஊரே நம்ம ஸ்கூபியோட அழகை ரசிக்க சும்மா வேறு லெவல் ஃபனில் நம்ம இந்த ரவுண்டானா வரைக்கும் வந்தோம். ஸோ ஏற்காடு லேக் பக்கத்தில் இருக்க இந்த ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் வரீங்க அப்படின்னா ஏற்காடோட ஒரு சென்டர் பாயிண்ட், ஹார்ட் பாயிண்டில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ மேலே போனோடனே ஒரு பெரிய தலைவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் தேடுறது. நல்ல ரூமாகவும் இருக்கணும், நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணுன்றது ஈஸியாக அமையிறது கஷ்டம் இல்லைங்களா. ஸோ அப்படிலாம் ரொம்ப தேடினதுக்கப்புறமா எனக்கு ஒரு இடத்துல சூப்பராகவே ஒரு இடம் மாட்டுச்சு. தட் இஸ் ஹோட்டல் ஆர் இன். அந்த இடத்துல தான் போயிருந்தேன். ரொம்ப சூப்பரான அழகான ரூம் எனக்கு கிடச்சதுனால அந்த வியூலாம் சுற்றி பார்க்குறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நார்மலான நம்ம வில்லா மாதிரியான பிளேசஸ்லாம் கூட போயிருந்தேன்னா ஒரு சின்ன போட்டிக்கு மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து நம்ம வெளியே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது மாடின்றதுனால, மாடி மேலே இருக்கிற ஒரு ரூம்ன்றதுனால சுற்றி நம்ம எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம், 360 டிகிரி நம்ம ரசிக்கலாம் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நான் 2 days அங்கே தான் ஸ்டே பண்ணேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ ரூமுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆன உடனே பயங்கர டயர்டாக இருக்கும், நைட்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சா சுத்தமாக கிடையாது. அந்த புது இடத்துக்கு போனோடனே ஒரு க்ரேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சரியான எனர்ஜி இருந்துச்சு. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடமா சுற்றி பார்க்க போயிட்டோம். ஏற்காடில் சுற்றி பார்க்கணும் இல்லை என்னங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்ஸ் தான். பட் நம்ம போனது மதியான டைம்ன்றதுனால வியூ பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக விடிய காத்தால் பார்த்தா தான், அந்த சூரியன் மேலே எழும்புறதை பார்த்தா தான் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால அது அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு. அண்ட் போட்டிங்கும் அந்த டைமில் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஏர்லி மார்னிங்கில் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ தான் எங்கள் கண்ணுக்கு மாட்டின ஒரு இடம் ஸ்கை பார்க். சும்மா வேறு லெவல் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக வேறு லெவலில் இருந்த ஒரு இடம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸ்கை பார்க் பார்த்திங்கன்னா ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அண்ட் வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இந்த இடம் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போனோடனே கேனோஃபை பிரிட்ஜில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் மிஸ்ட்ரி டனல்னு ஒரு இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் டே நம்ம வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு அந்த ஸ்மால் பேர்ட்ஸ் நிறைய பட்டர்ஃப்ளை கார்டனில் போயிட்டு நிறைய லவ் பேர்ட்ஸு, பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஜிப்லைனு, பிஆர் கேம்ஸு, 200 வருஷம் பழைய கேக்டஸ் செடி ஒன்று இருந்துச்சு, அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்கை வாக்குன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல கூப்பிட்டு போயிட்டு ஒரு 1500 மீட்டர் ஹைட்டில் மேலே கிளாஸில் நடக்க வச்சு ஒரு அலுப்பறி பண்ணாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் யாருன்னா ஏற்காடு வரீங்க அப்படின்னா இந்த இடத்த ஸ்கை வாக்கை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாங்க, ஸ்கை பார்க் கண்டிப்பாக போயிடுங்க. ஓகே.
ஸோ அங்கேருந்து அப்படியே ஃபுல் டயர்டில் பக்கத்தில் இருக்கிற பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் எதுவும் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டு ஃப்ரைட் ரைஸு பிரியாணின்னு ஃபுல்லாக கட்டுன்னு கட்டிட்டு நைட்டு ரூமுக்கு போயிட்டு 5:30 மணிக்கெலாம் காலையில் அலாரம் வச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி சுற்ற போகிற ரூட்டெல்லாம் ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு 5:30 மணிக்கு எழுந்து கிளம்பிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் தான் சேர்வராயன் ஹில்ஸ். சேர்வராயன் டெம்பிள் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு பேர் சேர்வராயன் மலைன்னு வந்திருக்கு. அண்ட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு நிறைய வியூ பாயிண்ட் இருந்தாலும் நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹில் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப டாப் பீக்கான இடம். ஸோ ஹைட்டான ஒரு இடத்துலேருந்து பார்க்கும் போது தான் நான் இந்த இடத்தோட மொத்த அழகும் தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். இதை தவிர நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, லைக் லேடி சீட்டு, ஜென் சீட்டு, சில்ட்ரன் சீட்டு, அந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன் இந்த மலை மேலே கூட வியூ பாயிண்ட் இருக்குது. பட் அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் அந்த சன்ரைஸ்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. ரொம்ப மொக்கையாக இருக்கும் அங்கேருந்து ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதுவுமே எந்த ஒரு வியூ பாயிண்ட்டுமே பர்ஃபெக்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் கிடையாது. ஈஸ்ட் சவுத்தோ இல்லை சவுத்து இல்லை வெஸ்ட்டு அந்த மாதிரி ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ப்ராபப்ளி லைக் பக்கத்தில் இருக்க சேலம் தான் ஒரு அழகான பிக் சிட்டின்றதுனால அதை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கவர் பண்ணுற மாதிரி தான் எல்லா வியூ பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் எக்ஸாக்டாக கேட்டிங்கன்னா எந்த வியூ பாயிண்ட்ஸும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படியே நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்னா கூட பெரிய பெரிய மரம்லாம் மறைச்சிட்ருக்குது. ஸோ ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதனால் நான் கீழே இறங்கி வேறு ஒரு இடத்த பக்கத்தில் பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். சத்தியமாக வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகுங்க. எப்படின்னா, நம்ம இங்கேருந்து நேராக பார்க்கணும் அப்படின்னா லிட்ரலி ஒரு டெசர்ட் மாதிரி ரொம்ப தூரத்துக்கு மலை தெரியுதுங்க. அப்புறம் நான் ரிட்டன் வரும்போது தான் அதை கவனித்தேன் நான். ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் திருவண்ணாமலை வரீங்க பார்த்தீங்களா, வர்ற வரைக்கும் அதையும் தாண்டி கூட நிறைய தூரம் நிறைய மலை இருக்குது. அண்ட் இந்த சேர்வராயன் மலை மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ மலையும் அழகாக தெரியுதுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ஃபைன் ஆர்ட்னே சொல்லுவாங்க. நான் அவ்வளோ அழகாக இருக்கேன். அந்த அழகை வர்ணிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ அழகான ஒரு விஷயம். நீங்கள் சேர்வராயன் மலை மேலே போயிட்டு வியூ பாயிண்ட்ஸில் நிற்காமல் சைடில் கொஞ்சம் காலியாக இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் அங்கே ஒரு வியூ பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆணித்தனமாக நம்புகிறேன். தயவு செஞ்சு யாருன்னா அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிடுங்கப்பா. சூப்பரான ஒரு வியூ அது. அங்கே போய் நின்று பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய மேடுகள் அழகழகாக தெரியுது. அப்படியே இந்த டெசர்ட்டில் இந்த மணல் பரப்பு அப்படியே ஒரு லைனாக போகும் பார்த்தீங்களா, வேவரியா, அதே மாதிரி மலைகள்லாம் தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. தெரிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக குளிரும் போல் இங்கே. அப்புறம் இங்கேயும் நிறைய வீடெல்லாம் கூட இருக்குது. அந்த இடத்துல நிறைய வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலெல்லாம் கூட டாப் பீக்கான ஒரு இடம். ஆனால் இங்கேயும் நிறைய வீடெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஷேக் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக சன்ரைஸ் பார்க்கலான்றத பிளானில் தான் வந்தேன். பட் சன்னு வந்து வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. சன்னு தெரியல பாருங்கள். மேகம் ஃபுல்லாக மறைச்சி டஃப் கொடுக்குது சன்னுக்கு. இங்கேருந்து சன்ரைஸ் பார்த்துட்டு நான் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு பக்காவாக மறைச்சிருக்கோம் போல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மற்ற வியூ பாயிண்ட்ஸ்லாம் போகலான்ற பிளானு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான். இன்றைக்கி அண்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் இங்கேருந்து கிளம்புறேன். நேற்று வந்துருந்தோம். ஓகே, ஸோ நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. லேடி சீட், ஜென் சீட் அப்படின்னு நிறைய ஃபன்னி நேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாமும் போய் பார்க்கலாம். ஸோ வாங்க. மோஸ்ட்லி இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வெஸ்ட்டு சவுத் ஃபேஸிங்னு இருக்குது. இந்த சேர்வராயன் மலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ உங்களுக்கு சன்ரைஸ் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கோ தட் ப்ளீஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஜென் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து முடித்தோடனே பக்கத்தில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனுக்கு தாங்க வந்துட்டோம். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய வித்தியாசமான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. செடிங்கள்லாம் குட்டி குட்டி செடிங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதை அப்படியே பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. ரைட், என்ன செடினே தெரில. இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. அங்கே மேலே ஏதோ ஒரு கோயில்லாம் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த உண்டிக்கோள் இருக்குல்ல, அது மாதிரில தான் மரம் 2 கயிறு கட்டி இழுத்து படித்தோம்னா இது வந்து நம்ம பக்காவாக டார்கெட் ஆகும் போல். உண்டிக்கோள் ட்ரீ பா, இப்படி அந்த சவுண்டை கேளுங்களேன், சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இயற்கை அழகை ரொம்ப நேரமாக உட்காந்து பத்தில் சாங் ஸ்டைலில் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்குள்ளே வந்து நம்ம இந்த ஏரி பூங்கா அண்ட் அண்ணா பூங்கா இதெல்லாம் பார்த்து ரசித்தோம். அதையும் பாருங்கள். ஏற்காடோட ப்ரைம் அட்ராக்ஷனான இந்த லேக், போட்டோஸ் லேக் அண்ட் அது பக்கத்தில் இருக்க ஏரி பூங்கா அண்ட் அண்ணா பூங்கா இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி வேணுமாடா? பொறுமையாக இருக்கு. இறங்கி டீச்சர் இருக்கு, எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காட்டில் இருக்க கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக இங்கே என்ஜாய் பண்ணோம், ஃபுல்லாக குளிக்கணும்னு சொல்லி பாருங்க. ட்ரெஸ்லாம் போட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் நான். பட் காலையில் ஒரு சின்ன ட்ரிப்பு போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த லேடி சீட் ஜென்ஸ் சீட் அங்கெல்லாம் போயிருந்தோம் இல்லைங்களா. அங்கே சுற்றி நிறைய வீடுங்க இருந்துச்சு. அண்ட் சொல்லாமல் வேணாமான்னு தெரியல எனக்கு, அந்த வீடோட அந்த எல்லா வீடுங்களோட வேஸ்ட் வாட்டர் எல்லாமே ஒரு லேக்கில் கனெக்ட் ஆகுது. அந்த மெயின் லேக் இருக்குது பார்த்தீங்களா, மேலே போட்டஸ் போகணும் இல்லைங்களா, அந்த லேக்கில் தான் கனெக்ட் ஆகுது. அந்த லேக்லேருந்து வர வாட்டர் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஊற்றுது. இந்த வாட்டர் ஃபாலாக இங்கே ஊற்றுது. ஸோ அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாம் கனெக்ட் ஆகிற அந்த லேக் பார்த்தீங்கன்னா செம்ம டர்ட்டி, 100% டர்ட்டி. ஸோ மீன் இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நான் இது உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பல, உங்களோட இந்த ட்ரிப்பை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் பார்த்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லணும், நான் ஃபீல் பண்ணுற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எல்லா வாட்டருமே அந்த ரிவர் தான் கலக்குது. அந்த ரிவரோட மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி க்ரீனாக தான் தெரியும். பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டர்ட்டியாக இருக்கும். அந்த வாட்டர் தான் இங்கே வருது. ஸோ கண்டிப்பாக அதில் குளிக்கூடாதுன்னு காலையிலே முடிவு பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இங்கே ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த வியூவை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், அந்த சவுண்டை கேட்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தேன். அந்த சவுண்ட் சூப்பராக இருக்குது, வியூவும் சூப்பராக இருக்குது. இன்னும் சீசன் டைமில் நிறைய தண்ணி வருமா, அந்த டைமில் வேறு லெவலில் இருக்கும் மேபி. ஆனால் அப்போ வந்தாலும் அது டர்ட்டி வாட்டர் தான். மேபி இங்கே குளிச்சுட்டு பக்கத்தில் எங்கேயா போய் குளிச்சுக்கணும். ரீசெண்டாக குளிச்ச மட்டும் குடிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு பண்ணிடுறாங்க. ஸோ கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது, சவுண்ட் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட்டர் ஃபால்ஸோட அழகெல்லாம் ரசித்து முடிச்சுட்டு ஒரு ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங்காக வேறு எங்கே கிளம்பி போகலாம் அப்படின்னு யோசிச்ச இடம் தான் ஸ்கை பார்க். ஸ்கை பார்க் தான் ஆல்ரெடி பார்த்துட்டுமே, மறுபடியும் என்ன ஸ்கை பார்க் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பகலில் தானே பார்த்துருப்பீங்க, கண்ணா நைட்லேயும் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்கும்.
காலையில் இதே இடத்துக்கு தான் வந்தோம், ஆனால் இப்போ வேறு மாதிரி இருக்கே, ஒருவேளை ரூட்டு தெரியாமல் வேறு இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு நம்மளே டவுட் பண்ணுற அளவுக்கு சும்மா வேறு லெவலில் ஒரு சேஞ்ச் இருக்கும். காலையில் நீங்கள் பார்த்த ஸ்கை வாக்கும் இப்போ ஈவினிங் நீங்கள் பார்க்குற ஸ்கை வாக்கும் சும்மா லைட் அண்ட் மியூசிக்கை வச்சு அவ்வளோ சூப்பராக ஒரு கிரியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கலர்ஃபுல்லான லைட்ஸை வச்சு அவங்க நடத்துகிற அந்த லேசர் ஷோ இதெல்லாம் பார்க்கும்போது சும்மா வேறு லெவல் ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அன்றைக்கிட்டே பயங்கர ஃபீல்டாக ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் போன இடம் தான் போட்டோஸ். ஸோ வாங்க போட்டோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்லடா பைக்கு. யாருது எந்தில்லடா யாருதுன்னு கேட்குறாங்க, தெரியாதா? அதில் யூடியூப் சேனல் போட்டிருக்கு பாரு, அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுனா நான் தான் வருவேன். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், பேச்சுலர்ஸ்லேருந்து ஃபேமிலிஸ் வரைக்கும் எல்லாரோட ஒரு மெயின் அட்ராக்ஷன் ஏற்காடில் இந்த போட்டோஸ் தாங்க. ஸோ எந்த டைமும் செம கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் டைமில் ஃபர்ஸ்ட் டே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நாங்களும் அதே மாதிரி முன்னாடியே போயிட்டு ரொம்பவே டைம் எடுத்து ரசித்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு வர வழியில் ஏற்காடில் இருக்கிற ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரியில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அண்ட் ஏற்காடை பிரிய மனசு இல்லாமல் மறுபடியும் ஒரு வாட்டி அந்த சுற்றின இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி பொறுமையாக ரசிச்சுட்டே இறங்கி வந்தோங்க. ஏற்காடை பொறுத்தவரையிலும் அந்த 2 நாள் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம ஹாப்பி. கிளைமேட் சும்மா வேறு லெவலில். அந்த சின்ன ஊட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸாக்ட்லி அந்த வார்த்தையோட மீனிங் அது உண்மைங்க இது. ஸோ சின்ன ஊட்டி மாதிரி தான் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு லவபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம ஏற்காடு. ஸோ ஏற்காடு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. Meet you all guys in another fantastic video. Until then, this is Rio saying tada bye bye and love you all guys.